ஏழைகளை நேசிப்பது என்பது வேறு, அவர்களோடு நேரம் செலவு செய்து சம அந்தஸ்து கொடுப்பது என்பது வேறு. அன்பானவர்களே, இன்றைக்கு ஏழைகளை பார்த்து துச்சமாக நினைக்கிற ஒரு மக்கள் கூட்டம் ஒன்று உள்ளது. சரி, அதை விடுங்க, பரவாயில்ல. ஆனால் ஏழைகளை நேசிப்பதைப் போல அவர்களை நேசித்து அவர்களோடு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கொண்டு இந்த உலகத்தில் அநேகர் விளம்பரப்படுத்துவதும் உண்டு. நான் அந்த புகைப்படத்தை போடுவதன் நோக்கம் மற்றவர்களுக்கு ஒரு தூண்டுகோலாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான். எல்லா புகைப்படத்தையும் நான் போட விரும்புவதில்லை. எனது பக்கத்து வீட்டுக்காரர் உடம்பு சரியில்லாமல் இருக்கிறார். கைவிடப்பட்ட ஒரு நிலையில், கைகால் வராத ஒரு நிலையில் அவரோடு சேர்ந்து ஒரு 15 நிமிஷம் அவருக்கு ஒதுக்கினேன். அன்பானவர்களே, அவருடைய இடம் நாற்றம் அடிக்கும். ஒரு நிமிடம் கூட அங்கே இருக்க முடியாது. இருந்தாலும் 15 நிமிடம் அங்கே ஒதுக்கும்படியாக கடவுள் எனக்கு அருள் செய்தார். அன்பானவர்களே, மனிதனை மனிதனாக நேசிப்பது அது ஆசீர்வாதம். இந்த உலகத்திலே பணத்தை நேசிக்கிறார்கள், பெண்களை நேசிக்கிறார்கள், இன்னும் உறவுகளை நேசிக்கிறார்கள். ஆனால் இப்படிப்பட்டவர்களை நேசிப்பதன் மூலமாக நீங்கள் கடவுளை நேசிக்கிறீர்கள், கடவுளுக்கு பக்கத்தில் வந்து வசிக்கிறீர்கள் என்று அர்த்தம். தர்மையான காலை வேளையில் சிந்தியுங்கள், செயல்படுங்கள். ஒரு புதிய வாழ்க்கையை வாழ்ந்து இந்த உலகத்தை கடந்து செல்லுங்கள். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.